என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 4.7 சதவிகித வடிவம் அப்படின்னு 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு எண்ணை நீங்க சதவீதமா மாத்தணும்னா அந்த எண்ணுக்கு பக்கத்துல ஒரு 100 பெருகிட்டாவே போதும், சதவீதமா மாறிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அது பாருங்களேன், இங்க புள்ளி இருக்குது இல்லையா, இந்த புள்ளி இங்க போனா 1 0 எடுத்துக்கும். அப்ப 47 × 10 வரும். அப்போ 47 10 பேருக்குன்னா 470. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் போட. இதே மாதிரி 7th நியூ புக்லயும் 2024 2023 2022 போன்ற தேர்வுகள்லயும் கேட்டிருக்காங்க 2 விதமான கேள்விகள். ஒன்று ஒரு எண்ணை சதவிகிதமா எப்படி மாத்துறது அப்படின்னு ஒரு மெத்தேடுங்க. இன்னொன்று சதவிகிதமா இருக்கும், அதை நீங்க எப்படி என்ன மாற்றணும் அப்படின்ற முறையும் ரொம்ப பேசிக்கான முறை தான். ஆனால் அடிக்கடியில் கேட்குறாங்க. ஆனால் இதில் தான் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கணக்குகள் எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு முறை ஃபுல்லாக பார்த்துருங்க, தெளிவாக புரியும். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம்னு பார்ப்போம். 119வது கேள்வி. 0.05 கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவிகிதமாக மாற்றவும் அப்படின்னு 7th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. 0.05 இது இந்த எண்ணு சதவீதமா மாற்றணுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு எண் இருக்குதுங்க. இதை நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் சதவிகிதம், அதாவது சதவிகிதமா அந்த எண்ணை மாற்ற போறேன். ஒரு எண்ணை நீங்க சதவிகிதமா மாற்றணும்னா அந்த எண்ணா கூட 100 பெருகிட்டாவே சதவீதமா மாறிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தெளிவா புரியுதுங்களா? ஒரு எண்ணை நீங்க சதவீதமா மாத்தணும்னா ஜஸ்ட் 100 பெருகிட்டாலே போதும். அப்ப சதவீதத்தை நீக்கணும்னா அது அடுத்த டைப்ல சொல்றேன். ரைட்டுப்பா. அப்போ இங்க என்ன கேக்குறாங்க? 0.05 இது ஒரு தசம பின்னம், சரிங்களா? அதான் தசம எண்ணு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இந்த 0.05 நீங்க சதவீதமா மாத்திருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் ஒரு எண்ணை சதவீதமா மாத்தனா அந்த எண்ணுக்கு பக்கத்துல 100 பெருக்கிட்டாவே போதும் ஜாமி. சூப்பர். இதை நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஏன்னா அதை பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ வெறும் 5 கூட 100 பேருக்கு பாடினா 500ன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆனா இங்க 0.05 கூட 100 பெருக்கணும்னா அது எப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்குமே அப்படிதானே தோணும் சிலருக்கு. அது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்க ஒரு இந்த மாதிரி புள்ளி வச்ச எண்ணில் 100ன்றத பெருக்க போறீங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜீரோக்களை பெருக்க போறீங்க. இங்க 2 ஜீரோ இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? எத்தனை ஜீரோ நீங்க பெருக்க போறீங்களோ ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி போயிடுங்க. நல்லா கவனிங்க. அது பாருங்க, இப்போ நான் இந்த ஒரு ஜீரோவை இதா கூட பெருக்க போறேன். எதா கூட 0.05 கூட அப்படி நான் பெருக்கணும்னா முன்னோக்கி ஒரு ஸ்தானம் புள்ளி போயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா 0.5 மாறிடும். சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு புரியத்துக்காக 2 ஜீரோலாம் போடுறேன். ஓகேவா? புள்ளி இப்படி நான் வந்துருச்சு. இப்போ நான் அடுத்ததா இன்னும் ஒரு ஜீரோ இருக்குல்ல, அதை பெருக்க போறேன். ஓகேவா? அப்படி பெருக்கணும்னா இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் முன்னோக்கி ஃபார்வேர்ட்ல போய் ஒரு புள்ளி வச்சுக்கோ. அப்படின்னா 0.05 மாறிடும். அப்ப இது ஒரு முழு நம்பரா மாறிடுது, 5% மாறிடும். அவ்வளவுதான். ஸோ பின்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் அது கணக்கு கிடையாது. புள்ளி இருந்தால் தான் கணக்கு. புள்ளி இல்லைன்னா அந்த ஜீரோ நீங்கள் போடலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 5% ஆப்ஷன் சி தான் சரியானது. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ எத்தனை ஜீரோக்களை நீங்கள் பெருக்க போறீங்களோ அத்தனை ஸ்தானம் புள்ளி முன்னோக்கி போகும், ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல. ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. கொஞ்சம் புரியலனாலும் பாருங்க, அடுத்த கணக்கு 7th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. 0.005 சதவிகிதமாக மாற்றினால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின். புக் பேக்ல எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ 0.005
இதை நான் சதவிகிதமா மாத்தணுமா. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு எண்ணை சதவிகிதமா மாத்தணும்னா அந்த எண்ணா கூட 100 பெருகிட்டா போதுங்க, சதவிகிதமா மாறிடும். புரியுதுங்களா? எப்பவுமே ஒரு எண் முழு எண்ணா இருந்துச்சுன்னா இப்ப 5 100 பேருக்கு போனா 500 சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி புள்ளி வச்சுதான் இருந்தா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க பாருங்க, இந்த ஜீரோவை உள்ள பெருக போறேன். இந்த ஜீரோவை நான் பெருகுனா இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க வந்துருங்க. அப்ப நம்ம இங்க பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக 0.0.05 இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் முன்னோக்கி நகர்ந்துரும். முன்னோக்கி, சரிங்களா? ரைட். இப்ப நான் அடுத்த ஜீரோவை உள்ள பெருக போறேன். அடுத்த ஜீரோவை நான் உள்ள பெருகுனா இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் முன்னோக்கி நகர்ந்து வகாந்துக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? 0.0.05 எழுதலாம். இப்ப இந்த இடத்துல 3 ஜீரோலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஜீரோ போட்டாவே போதும். அப்ப 0.5%, அவ்வளவுதான், சதவீதமா மாறிடுச்சு. தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதுங்களா? இப்ப பாருங்க, 0.5% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி தான், பட் சிலருக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிட்டு இருக்கும். தெளிவா புரிஞ்சிடுச்சா? ரைட்டுப்பா. அடுத்த கணக்கு போலாமா? தாராளமா. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன். இதுவும் 7th நியூ புக்ல தான் இருக்கு. 0.85 கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவிகிதமாக மாற்றவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 0.85 நீங்க சதவீதமா மாத்தணும்னா 100 பெருகணும். 100 பெருகணும்னா அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணணும்? புள்ளிய போட்டீங்களா? அவ்வளவுதான். பாருங்க, ஆப்ஷன் ஏ 80%, பி 85%, சி 90%, டி 95%. போட்டிங்களா? கமெண்ட் பண்றீங்க. அடுத்தது ஈஸி தான், இருந்தாலும் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா இது 122வது கேள்வி. 4.7 சதவிகித வடிவம்னு 7th நியூ புக் பேக்ல இருக்கு. இது புக் பேக் கொஸ்டின். அப்போ இங்க பாருங்க, 4.7 இந்த எண்ணை நான் சதவிகிதமா மாத்தணும்னா அதா கூட 100 பெருக்கணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ நான் வெறும் 47னா 47 100 பேருக்குனா 4700 சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நடுவில் இங்க ஒரு புள்ளி இருக்குது. அப்போ நீங்க பாருங்க, கேர்ஃபுல்லா ஒரு ஜீரோ எடுத்தா ஒரு புள்ளி முன்னோக்கி போகும், ஒரு ஸ்தானம் முன்னோக்கி போகும் புள்ளி. அப்போ 47 அப்படின்னு இருக்கும் இன்ட்டு 100. சாரி, 10 தான். ஒரு ஜீரோ போயிடுச்சு இல்லையா? 10 தான் இருக்கும். இப்போ 47ஓட 10 பேருக்குன்னா அது ஈஸி. எந்த நம்பரோட 10 பேருக்குனாலும் அப்படியே பக்கத்தில் ஜீரோ போட்டு வந்துட்டான். அப்போ 470 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. தெளிவாயிடுச்சா? உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடுச்சுங்களா? ரைட்டுங்க. இப்போ அடுத்த கேள்வி, இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 123வது கேள்வி. 0.01க்கும் 1% இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இந்த வித்தியாசம்னா கழிக்க சொல்றாங்க. அதாவது 0.01யும் 1% கழிச்சா ஆன்சர் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? புரியுதா? கொஸ்டின் புரிஞ்சுச்சுங்களா? ரைட்டு. இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இது நம்பரா இருக்குது. 0.01 நம்பரா இருக்குது. இது 1%, இது சதவீத வடிவத்தில் இருக்குது. ஸோ யூனிட் எப்பவுமே சேமா இருக்கணும். இப்போ நம்பர்னா 2 நம்பரா இருக்கணும், எழுத்துனா 2 எழுத்தா இருக்கணும், சதவீதம்னா 2 சதவீதமா இருக்கணும். சரிங்களா? ஸோ எப்பவுமே சேம் யூனிட்டா இருந்தா மட்டும்தான் கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், யுவர் சாய்ஸ், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா யூனிட் வெவ்வேறு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்கணும். சரி, இப்போ எப்படி இதை கழிக்கிறதுன்னா, ஒன்று சதவீதத்தை இந்த மாதிரி நம்பரா மாத்துருங்க, அல்லது இந்த நம்பரை புள்ளி வச்சு நம்பராகுதுல்ல தசம் வேணுமா, இதை சதவீதமா மாத்திருங்க, யுவர் சாய்ஸ். இப்போ நம்ம ஒரு எண்ணை சதவீதமா மாத்தனா எப்படின்ற ஷார்ட்கட் தான் பார்த்துட்டு வந்தோம். அப்ப நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க சதவீதத்தையும் நீக்கி போடலாம். ஓகேவா? நம்ம இன்னும் சதவீத நீக்கத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 0.01 அப்படின்றத சதவீதமா மாத்த போறேன். அது ஈஸி. எப்படி? 0.01 நான் சதவீதமா மாத்தணும்னா அந்த என்ன கூட 100 பெருகிட்டாவே போதுங்க, சதவீதமா மாறிடும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ வெறும் 100 பேருக்குன்னா 100ன்னு சொல்லிடலாம். எதை 100 பேருக்குன்னா ரொம்ப ஈஸி. ஆனா புள்ளி வச்சு நம்பரா இருக்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஒரு ஜீரோவை நீங்க பெருகிறீங்க உள்ள அப்படின்னா ஒரு ஸ்தானம் புள்ளி முன்னோக்கி நகரும். அப்ப இது எப்படி எழுதலாம்? 0.01 எழுதலாம். சரி, கரெக்ட் தானேங்க? கரெக்ட். இப்ப நான் இன்னொரு ஜீரோவை உள்ள பெருக்க போறேன். அப்படின்னா இன்னொரு ஜீரோ உள்ள பெருக்குனா
ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னோக்கி புள்ளி நகர்ந்துடும். அப்போ இங்கே வந்துடும். அப்போ 0 0 1ன்னு வரும். இது சதவீதமாக ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதான சதவீதம் மாற்றுறது. இப்போ முன்னாடி 2 0 போட்டால் என்ன, போடலாம் என்ன, அது அப்படியே 1% போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. கரெக்டா? இங்கே இடத்துல ஏதாவது புள்ளி இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ. புள்ளினா 0க்கு மதிப்பே இல்லை ஜாமி. அப்போ 1%, 0.01 நான் சதவீதமாக மாற்றினா 1% வந்துருச்சு. அப்போது 1% மாறிச்சா? கொஸ்டின்ல பாருங்க, இன்னொன்று 1% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1%ல 1% நான் கழிச்சா 0ன்னு வந்துடும். அதே என்ன, அதெல்லாம் கழிச்சா 0 தானேங்க. ஒன்னால கழிச்சா 0. கரெக்டா? கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, இம்புட்டு ஈஸியா இருக்குதே. ஆனா ரொம்ப ஈஸிங்க கணக்கு. நீங்க தான் சும்மா கணக்கு கஷ்டம் பில்டப் போட்டு கிடைக்குங்க. அந்த பைப்புல ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரைட்டுப்பா, புரிஞ்சிச்சா? புரியுது. 124வது கேள்வி, 1/5 சதவிகிதமாக எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்லாம் புள்ளி வச்சு நம்பரா இருந்துச்சு. அந்த புள்ளி வச்சு நம்பருக்கு இவங்க பேர் கொடுத்துருக்காங்க தசம பின்னம்னு. ஓ, அப்ப தசம பின்னத்தை நான் சதவிகிதமா மாத்துறத பத்தி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மேல ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், இதுக்கு பேரு பின்னம்னு வச்சிருக்காங்க. அப்ப நான் பின்னத்தை சதவீதமா மாத்த போறேன். அடாடா, புரியுதுங்களா? ஓகேப்பா. அப்போ நான் 1/5 அப்படின்ற நம்பரை சதவிகிதமா மாற்றணும். நான் உங்களுக்கு டெஃபினிஷன் தெளிவாக சொல்லிட்டேன். எந்த நம்பர்னா இருக்கட்டும், சதவீதமா மாற்றணும்னா ஜஸ்ட் 100 பெருக்கணும். அப்படிதானே? அம்புடுதாங்க. அப்போ இது பாருங்க, அவ்வளோதான். 1/5 100ஆல பெருக்கினா வரும். கீழே இருக்கிற நம்பர் அடிக்கலாம். 1 5 5 2 10 20 அப்படின்னு வரும். கரெக்டாக இங்கே 1 இருக்குதால அப்போ 20%. அம்புடுதான். ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வாவ், சூப்பர். அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது நான் இது பின்னாடி வந்து சொல்கிறேன். 125வது கணக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். இப்போ இதை பார்ப்போம். 126வது கொஸ்டின். 5:4 என்ற விகிதத்தை சதவிகித மதிப்பானது அப்படின்னு 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ பாருங்களேன், இது பாருங்க, A:B இதுதான் இந்த வடிவம். 5:4 நான் இப்படி எழுதிருக்கேன். இப்போ 2 நம்பருக்கு பக்கத்தில் 2 டாட் வச்சுட்டாங்கன்னா அதை ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பாஷானா பாஷாவுக்கு பின்னாடி மாணிக்கம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த A:B நம்ம எப்படி சொல்லலாம்னா, முதல்ல இருக்கிற A மேலையும் ரெண்டாவதா இருக்கிற B கீழையும் நடுவில் ஒரு கோடியும் போட்டு பின்னமா எழுதலாம். டான் டான் டொட்டேங் அப்படின்னு ஒரு மியூசிக் போடணும். சரிங்களா? என்ன சொல்றேன்? A:B அப்படின்னு இப்படி இருந்தா இதை நான் எப்படி மாத்திக்கலாம்னா A/Bன்னு எழுதலாம். ஸோ இப்போ நடுவில் 2 டாட் வச்சாலும் இல்லை நடுவில் ஒரு கோடு போட்டாலும் ஒன்று தான். தெளிவா புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ 5:4 நான் எப்படி எழுதலாம்னா 5/4ன்னு எழுதலாம். தப்பு கிடையாது. குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ 5/4 சதவீதமாக மாற்ற சொல்றாங்க. அட, இதா கூட 100 பேரிட சதவீதமாக மாறிட்டு போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்க. அப்போ உங்களுக்கு வந்து யூனிட் சேஞ்ச் பண்ண தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டு. இப்போ இதில் அடிக்கலாமா? 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, மறுபடியும் 2ல் பாதி 1, 50ல் பாதி 25. இங்கே 25, இங்கே 5 இருக்குதுங்க. 25 5 பேருனா எவ்வளோ வரும்? 4 வாட்டி 25 பேருனா 100. ஒரு 25 போட்டால் 125. அப்போ 125% இருக்குதா? வாங்க பார்த்துருவோம். அட்டே, ஆப்ஷன் டில பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட்டுப்பா. அடுத்து எனக்கு போகலாமா? போயிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம். இதில் ஆச்சரியத்தின் உச்சகட்டம் என்னன்னா, இந்த சம் 6/1/2024 டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. வாவ், வாங்க போடுவோம். இது 7th நியூ புக்ல இருக்குது. 7/4 சதவிகிதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7/4 சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொல்லிட்டேன், ஷார்ட்கட்டு போட்டுருங்க. ஆப்ஷன் ஏ 125%, பி 175%, சி 75%, டி 25%. முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கணக்கு இது இங்கே பாருங்க.
கீழ்கண்டவற்றில் எது பெரியது, இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி. என்னன்னா கீழ்கண்டவற்றில் எது பெரியதுன்னு கேட்டாங்க. இங்க முதல்ல ஆப்ஷன் ஏவில் வந்து 16 2/3% கலப்பினத்தில் இருக்கு. அடுத்தது 2/15. சி வந்து 0.1717. அடுத்தது கணக்கிட இயலாது. அது கணக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 4 ஆப்ஷன்ல எது பெருசுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்குங்க 5 10 15 இதில் எதுபா பெருசுன்னு கேட்டால் கண்ண முடியும்னு 15 பெருசுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அதான் பெரிய நம்பர். கரெக்டா? கரெக்ட். ஆனால் இங்கே ஆப்ஷனில் ஒன்று கலப்பினத்தில் இருக்குது, ஒன்று பின்னத்தில் இருக்குது, இன்னொன்று தசம பின்னத்தில் இருக்குது. அப்போ எல்லாமே வெவ்வேறு யூனிட்டாக இருக்குது. கரெக்டா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு யூனிட்டாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அது எது பெருசுன்னு கண்ண முடியும்னு சொல்லிடலாம். எப்படின்னா இப்போ பாருங்க 5 10 15ன்னா இதில் எதுவா பெருசுன்னா 15ன்னு சொல்லிடுவோம். ஆனால் இதில் ஒன்று கலப்பின்னம், இன்னொன்று பின்னம், இன்னொன்று தசம பின்னம். ஸோ அப்படின்னும் போது கன்ஃபார்மாக இப்படி வச்சுக்கிட்டு நம்மளால எது பெருசுன்னு சொல்லவே முடியாது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதை நான் எல்லாத்தையும் சதவீதமாக மாற்றிட போகிறேன். ஏன்னா நமக்கு சதவீதமாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 100 பெருகிட்டாவே வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது சதவீதத்திலே இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்தது 2/15 ஆப்ஷன் பியில் இருக்குது. இதை நான் சதவீதமாக மாற்றணும்னா ஜஸ்ட் 100 பெருகிட்டாவே போதும். கரெக்டா? பெருகிட்டேன். இப்போ அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அடிக்கலாம். 1 5 5 3 5 5 2 10. அதுக்கப்புறம் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. அப்போ 2 2 4 40/3% வருங்க. கரெக்டா? ஓகே, 40ன்னு இருக்குது. ஓகே, அப்படியே நிறுத்திப்போம். நம்ம இன்னொரு இதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ணலாம் எது பெருசு வரும்னு. அடுத்தது 0.17, அதாவது 0.17 அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. இது நீங்க சதவீதமா மாத்தனா ஜஸ்ட் இதா கூட 100 பெருக்க வேண்டியதுதான். அப்படிதானங்க? ரைட்டு. பெருக்கிட்டா இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சிருந்தா நான் என்ன சொன்னேன், இங்க ஒரு 0 நீங்க கேன்சல் பண்ணா புள்ளி முன்னோக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி போகும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். அப்போ 0.1.7ன்னு வரும். கரெக்டா? இப்போ நான் இன்னொரு 0வை நான் உள்ள பெருக்கிறேன் அப்படின்னா இந்த புள்ளி முன்னோக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி போகும். அப்படி போட்டா 0.17% வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்? 17% எழுதிடலாமா? கரெக்டுங்க. கரெக்டா? தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? ஆமாங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டம். ஓகேங்களா? இது பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று செக் பண்ணுவோம். இப்போ எது பெருசுன்னு கேட்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 சம்திங் தான் இருக்கு. 16 2/3னா அப்போ 16, அதுக்கப்புறம் 2/3ன்றது புள்ளி வச்சு நம்பராக வரும். அப்போ இது 16ன்னு இருக்கிறதால நமக்கு இங்கே 17ன்னு கிடைக்கிறதால இப்போதைக்கு இது பெருசு. ஓகேவா? அப்போ இது கிடையாது. எது? ஆப்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? ஆப்ஷனே 16ன்னு வருது. ஆப்ஷன் சி வந்து நான் 17ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அது வராது. நெக்ஸ்ட் இப்போ இது 40/3ன்னு இருக்குது. இப்போ இது பெருசா இல்லை 17 பெருசான்னு பார்க்கணும். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிடலாம். ஈஸி. என்னன்னா இங்கே பாருங்க, 3 இங்கே நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். 40/3ன்னு இருக்குது. இது இன்னும் சுருக்குனா தான் எனக்கு அப்ராக்சிமேட்லி வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்களேன், 1 3 3ங்க. இங்கே 1 3 3 வரும். கரெக்டாக 4 3 போனால் மீதி 1 இருக்குது. இப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 10 இருக்குது. அப்போ 3 9ன்னு வரும். கரெக்டாக 3 9. 10 3 போயிடுச்சுன்னா 3 9 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்கும். 1/3. ஆக்சுவலி இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோலாம் போட தேவையில்லை. இப்போ 40/3 இருக்கா? 1 3 3 1 3 3 அப்படின்னு போட்டுங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் 10 வரும். 3 9ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் சம்திங் விட்டுருங்க. 13 சம்திங். கரெக்டா? அப்ராக்சிமேட்லி. ஏன்னா எது பெருசுன்னு தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 13 சம்திங் வரும்போது இங்க பாருங்க, நமக்கு ஆப்ஷன் ஏவில் 16 இருக்கு, பியில் 13 இருக்கு, சியில் 17 வருது. கரெக்டா? எது பெருசு? 17. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான. அவ்வளோதான். தெளிவாக புரிஞ்சிருச்சா? நான் எல்லாமே அப்ராக்சிமேட்லி தான் சொல்லியிருக்கேன். ஒன்று மட்டும்தான் 17% வந்துச்சு, மீதி எல்லாமே கலப்பின மாதிரி தான் வந்துச்சு. ஓகேவா? புரியுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. புரியல நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவோம். ரைட்டா? ரைட்டுப்பா. அடுத்து என்ன போலாமா? அடுத்தது 129வது கேள்வி. இது வந்து உங்களை சுற்றி வச்சிருப்பாங்க, பட் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. தென்றல் தனது வருமானத்தில்
நாலில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 4/1 5/1 4/3 அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது நல்லா உள்ள வாங்கிட்டீங்கன்னா இதை நம்ம பின்னமாக எழுதணும். எழுதுறது ஈஸி. என்னன்னா இது பாருங்க, தென்றல் வந்து தனது வருமானத்தில் 4/1 இந்த 4 அப்படின்னு வருது பாருங்க, அப்போ அது மொத்த மதிப்புன்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா 4 இருக்கு பாருங்க, அதை கீழே போட்டுங்க. 4/1 அப்ப 4/1 தான் நான் சேமிக்கிறேன். அப்ப 4ன்றத கீழே போட்டுக்கணும், 1ன்றத மேல போட்டுக்கணும். அப்ப 1/4 அவ்வளவுதாங்க. இந்த 1/4 தான் இவங்க தேரியா இப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஜஸ்ட் 1/4 சதவீதமா மாத்துப்பான்னா கண்ண முடின்னு போட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி ஏடு தான் கொடுப்பாங்க. புரியுதா? தெளிவா புரியுதா? 4/1 4/1 அப்படின்னா மொத்தம் 4, அதுல 1. அப்ப மொத்தம் 4ன்றத கீழே போடுங்க, அதில் 1ன்றத மேலே போடுங்க. அவ்வளோதாங்க. அப்போ 1/4ன்னு எழுதிடலாம். இப்போ இதை நீங்க சதவீதமா மாத்தினா ஜஸ்ட் இதாக கூட 100 பெருகிட்டாவே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கரெக்டா? அப்போ இங்கே பாருங்க, இதில் 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, இந்த 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 25% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இன்னொரு கொஸ்டின் நாங்கள் விட்டு வந்திருந்தேன், அதையும் பார்த்துருவோம். அதுவும் இந்த மாதிரி தாங்க. பாருங்க, இது வந்து ஆக்சுவலி இது பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் தேரியாக கொடுத்துருக்காங்க எழுதி. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார்கள். அதன் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு 7th புக்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்குறாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணக்கெடுக்க எடுப்புறாங்க. உங்ககிட்ட வந்து நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறாங்க. நீங்களும் இந்த சோப் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கணக்கெடுத்து அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. 5ல் ஒருத்தர் வந்து இந்த கம்பெனி சோப்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இந்த தேரியெல்லாம் விட்டுருங்க. என்ன மேட்ரு, கீ பாயிண்ட் பாருங்க. 5ல் ஒருவர், இப்ப 4ல் ஒருவர்னு போன கணக்கில் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 5ல் ஒருவர்னா 5ல் ஒருத்தர். அப்ப மொத்தம் 5 இருக்குது, அதுல ஒருத்தர். அப்ப மொத்தம்ன்றது 5, அதுல ஒருத்தர்ன்றாங்க. மொத்தம் 5 நீங்க கீழே போட்டுங்க, ஒருத்தர்ன்றத மேல போட்டுங்க. மேபி 5ல் 3 பேர் அப்படின்னாலும் மொத்தம் 5 இருக்கு, அதுல 3 பேர்னு அர்த்தம். அப்போ மொத்தத்தை கீழே வைக்கணும், அதுல எத்தனை பேரோ அது மேல வைக்கணும். புரிஞ்சிருச்சா? அது உங்களுக்கு புரியலாம் கூட, இப்போ புரிஞ்சுட்டா கூட குறிப்பு எழுதி வச்சுங்க. நாளை போது மறந்துடுவீங்க. சரிங்களா? இப்போ எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகே, அப்போ 1/5 தான் சதவீதமாக மாற்றணும். அப்போ இதாக கூட ஜஸ்ட் 100 பெருகிட்டாவே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? 4 5 5 10. அப்போ இங்க 2 வந்துடும், 0 20. ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 20%. புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சிச்சுங்களா? சூப்பருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கு எல்லாமே அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி சதவீதமா மாற்றணும் அப்படின்றத தெளிவா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை நீங்க என்னவா மாற்றணும்? நம்பரா மாற்றணும். சதவீதத்தை நீக்கத்தை நம்ம அடுத்த டைப்பா பார்க்க போறோம். நான் இதை தனி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதில் பாருங்களேன், 2023 2022 குரூப் 8ல் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருப்பாங்க. 0.07% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நான் தனி வீடியோவாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இது ஒரு 20-23 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்தது போட்டுனா அது ஒரு 25 நிமிஷம்னா 40 நிமிஷத்துக்கு மேலே போயிடும், உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ அதாவது 2 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஏதாவது புரியலனா இப்பயே சொல்கிறேங்க. அடுத்தது வெவ்வேறு டைப் போகும்போது சுமை அதிகமாகிடும். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.